அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஒன்றை தடுத்து விட்டால் அதை திருப்திகரமாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் ஒன்றை தந்தால் திருப்திகரமாக ஏற்றுக்கொள்வதுதான் மூமினுடைய பண்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு, இந்த 6ஆம் ஆண்டு நேரம் ரசூலுல்லாஹ் ஒரு கனவு காண்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விஷயத்தில் மனசு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற ரசூலுல்லாஹ் திடீரென்று ஒரு கனவு காண்கிறார்கள். இப்போதான் அவதூறு சம்பவம் முடிந்து விட்டது, எல்லோரும் அமர்கலமாக இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு அல்லாஹ் கனவை கொடுக்கிறார். காபத்துல்லாவை தவாப் செய்யக்கூடிய கனவு. 6 வருடம் ஊரை விட்டு வந்து மக்காவை விட்டு வந்து 6 வருடத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஒரு கனவு காண்றாங்க, காபத்துல்லாவை தவாப் செய்யக்கூடியது. மக்களுக்கு சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், மக்களே இஹ்ராம் உடுத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தவாப் செய்ய போவோம் என்றார்கள். ஜுல்குலைஃபாவிலே வைத்து ஒருவருக்கு பிள்ளை கிடைக்கிறது. யார் ரசூலுல்லாஹ் என்ன செய்ய என்று கேட்டார்கள். குளித்து விட்டு நீங்களும் இஹ்ராம் அணியுங்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹ் எல்லோரோடும் போனார்கள். கிட்டத்தட்ட 9 நாள் பிரயாண தூரம் அல்லாஹ்வுடைய இல்லையார்கள். சாதாரணமாக நானும் நீங்களும் ஃப்ளைட்ல போற மாதிரி இல்லை. இஸ்லாம் என்ன என்பதை அல்லாஹ் படித்து கொடுக்கிறான் பாருங்கள். இஸ்லாம் என்ன என்பதை அல்லாஹ் படித்து கொடுக்கிறான். 9 நாட்கள் தூரம் மக்காவுக்கு போகணும். அந்த பாலைவனத்தில் பிரயாணம் செய்வது என்பது கொஞ்ச நெஞ்சமாக இல்லை. சாதாரணமாக விசா எடுத்து ஏர் கண்டிஷன் ஏர்போர்ட்டில் போய் ஃப்ளைட்டில் போய் சவுதி கவர்மெண்ட் இல்லை உங்களுக்கு உம்ரா செய்ய முடியாது என்று சொன்னால் எப்படி இருக்கும் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே? எப்படி கோபம் வரும்? அல்லாஹ் என்ன பாடம் படித்து கொடுக்கிறான் தெரியுமா? நபி கனவு கண்டிருக்கிறார்கள். போன உடனே ரசூலுல்லாஹ் ஊருக்குள்ள போவதற்கு ஒரு அல்பாண்ட் ஒட்டகம் பயன்படுத்துவார்கள். வெளியில் போக கஸ்வாண்ட் ஒரு ஒட்டகத்தை பயன்படுத்துவார்கள். கஸ்வா குந்தி விட்டது. சஹாபாக்கள் வந்து கூச்சம் காட்டி எழுப்ப பார்க்கிறார்கள். யார் ரசூலுல்லாஹ், உங்க கஸ்வா பிடிவாதம் பிடிக்குது யார் ரசூலுல்லாஹ் என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லை, என் கஸ்வா பிடிவாதம் பிடிக்கவில்லை. ரப்புல் கஅபா, கஅபாவுடைய ரப்பு எப்படி யானைப்படை நிப்பாட்டினானோ நாங்கள் உம்ரா செய்வதை அவன் தடுத்து விட்டான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். 9 நாட் பிரயாண தூரம், 1500 நபர்கள். நான் சொன்னேன், ஜுல்குலைஃபாவிலே ஒரு பெண்ணை ஒரு குழந்தை ஈண்டெடுத்திருந்தால் நான் எப்படி யார் ரசூலுல்லாஹ் குளித்து விட்டு வாருங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். பிறகு பார்ப்போம் என்றாங்க. அப்படி குழந்தை கிடைத்த பெண்ணு வருவதற்குரிய ஹதீஸ் இருக்குது. இப்படி எல்லாம் வந்தால் 1500 பேர். கஸ்வான் என்றது வேற எதுவுமே நடக்கல. கஸ்வான் என்றது உதைபியாவிலே ஷனியத்துல் முராரிலே நின்று விட்டது. என்ன சொன்னால் ரசூலுல்லாஹ் விடுங்க என்றார்கள். ரப்புல் கஅபா, கஅபாவுடைய ரப்பு எதை நிப்பாட்டினானோ தடுத்தானோ யானைப்படி, அவன் எங்களை தடுத்து விட்டான். உமர் பின் கத்தாப் வந்தார். அல்லாஹ்வுடைய தூதரிடம் கொஞ்சம் காரமாக பேசினார். பிற்காலத்திலே தேம்பி தேம்பி அழுதார் இதை நினைத்து. என்ன சொன்னார்? யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் உண்மையான நபிதானே என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் நஅம் என்றார்கள். அமைதியாக ஆமா என்றார்கள். யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் தானே இஹ்ராம் கட்டுங்கள் என்றீர்கள், தவாப் செய்வதற்கு வர சொன்னீர்கள் யார் ரசூலுல்லாஹ், இப்பொழுது ஏன் வேணாம் என்றீர்கள்? எங்கள் கை ஓங்கி இருக்கிறது யார் ரசூலுல்லாஹ், குறைஷிகள் தோத்து விட்டார்கள். இப்பொழுது அப்ப பயந்தால் பரவாயில்லை, இவ்வளவு தூரம் வந்து 8 நாள் காபத்துல்லாஹ், 8 நாள் காபத்துல்லாஹ், இதுக்கு மேல் ஏன் யார் ரசூலுல்லாஹ் தடை? அல்லாஹ் தடுத்து விட்டார். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை கேட்டார். யார் ரசூலுல்லாஹ், இவ்வளவு தூரம் வந்து விட்டோம், நீங்கள் உண்மையான நபியா? ஆமென்றார்கள். ஏன் யார் ரசூலுல்லாஹ் எங்கள் கை ஓங்கின நேரம் இப்படி? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அப்படித்தான் என்றார்கள். கடைசியா ஒன்று கேட்டார்கள், நீங்கள் தானே யார் ரசூலுல்லாஹ் காபாவை தவாப் செய்வோம் வாருங்கள் என்று கூப்பிட்டீர்கள் யார் ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டால், உமர் இந்த வருஷம் என்று சொன்னேன் ஆண்டு கேட்டார்கள். தவாப் செய்வது என்று சொன்னேன் நான், இந்த ஆண்டு என்று சொன்னேனா உமர் என்றார். அவர்களுக்கு மனம் பதறியது. வெளியில் போய் அபூபக்கரிடம் இப்படியே கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் என்ன பதில் கொடுத்தார்களோ அபூபக்கர் ரலியல்லாஹு அதே பதில் கொடுத்தார்கள். மக்கள் எல்லாம் நிற்கிற நேரம் மஷூரா என்ன செய்வது? சாதாரணமாக 5 பேர் இருந்து ரிஜெக்ட் பண்ணினா ஏர்போர்ட்டில் எது எங்களுடைய ஈமான்? 1500 பேர் யாரும் சண்டை பிடிக்க வரவில்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்? இந்த மண்ணுடைய புனிதத்துவத்தை பேணும் வகையிலே குறைஷிகள் எதை என்னிடம் கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். இந்த மண்ணுக்குரிய புனிதம் ஒரு ரத்தம் வடியக்கூடாது, ஒரு ரத்தம் வடியக்கூடாது. ஃபத்வா மக்கால ஒரு துளி ரத்தம் வடியல்ல. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அப்படி என்றார்கள். குறைஷிகள் ஒப்பந்தத்துக்கு வந்தார்கள். ஒப்பந்தம் செய்தால் முஸ்லிம்களுக்கு பாதிப்பு, திரும்பி விட்டார்கள். அல்லாஹ் என்ன வகை அறிவித்தான்? இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நபியே தெளிவான வெற்றி. ஃபத்ஹம் முபீனா, ஃபத்வா மக்கா கூட இப்படி ஒரு ஆயத்து வரல. இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, உங்களுக்கு ஒரு வெற்றியை தந்தோம் நபி, தெளிவான வெற்றி. 1500 பேரும் தலையை குனிந்தார்கள். ரசூலுல்லாஹ் தலையை வலித்தார்கள். எல்லோரும் தலையை வலித்தார்கள். போனார்கள், தலைமைத்துவ கட்டுப்பாடை பார்த்தார்கள்.
ஷமிஅனா வ அத்தஅனா. 2 ஆண்டுகளில் முழு மக்காவையும் அல்லாஹ் கொடுத்தான். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் அறிந்தவன், நாங்கள் அறியாதவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லது, அல்லாஹ் அறிந்தவன், நாங்கள் அறியாதவர்கள். இன்றைக்கு முஸ்லிம்கள் நாங்கள் அறிந்தவர்கள். அப்படி அறிந்தவர்களாக இருந்தால் நாங்களும் குஃப்ரிலே போய்விட்டோம். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் அறிந்தவன், நாங்கள் அறிய மாட்டோம். அடுத்த நிமிடம் எனக்கு என்ன நடக்கும்? வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன். எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் தடுத்தால் பொறுமையோட போங்கள், அல்லாஹ் தந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத வ லா முஅதிய லிமா மனஅத. யா அல்லாஹ், நீ கொடுத்ததை தடுப்பதற்கு யாரும் இல்லை, நீ தடுத்ததை கொடுப்பதற்கு எவனும் இல்லை. யா அல்லாஹ், இது முஸ்லிம்களுடைய ஒரே கோஷம். தொழுகைக்கு பிறகு நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எங்களுடைய வாழ்க்கை அல்ல. ஜன்னா ஜன்னா. ரசூலுல்லாஹ் யார், அதாவது ரபியா இப்னு கஅப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருப்பார்கள். தஹஜ்ஜத்துக்காக ரசூலுல்லாஹ் எழும்புவார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது உதவி செய்யணும் என்று ஸஹாபாக்கள் இருப்பார்கள். சில மனிதர்கள் இருந்தால், கான யஹ்தமு லிநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவரே ரசூலுல்லாஹ்வுக்கு ஹிதுமத் செய்யக்கூடிய ஆளா, ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செய்யக்கூடிய ஆளா இருந்தார். ராத்திரி அஹ்லு சுஃபா 70 பேர் ஒரே ஒரு துண்டு புடவையை போட்டா வேற புடவை இல்லை, சாப்பிட வழி இல்லை, ஒன்றுமே இல்லை இந்த துனியாவில். எல்லாத்தையும் விட்டுட்டு பனு அஸ்லமியை சேர்ந்தவர் இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொண்ட உடனே அவர் மதீனா விட்டு போகல. யார சொல்லலாம், உங்களோட இருக்கிறேன் யார சொல்லலாம், உங்களோட இருக்கிறேன் யார சொல்லலாம். அதான் கல்பு ரசூலுல்லாவை நேசித்தாள். உங்களுக்கு தெரியும், முகதிலே ஒரு பெண் ஓடி வந்தால் கேட்டு சொன்னார்கள், உங்க கணவர் மௌத்து இன்னால் இல்லா ரசூலுல்லாவுக்கு எப்படி, உங்க வாப்பா மௌத்து இன்னால் இல்லா ரசூலுல்லாவுக்கு எப்படி, உங்க புள்ள மௌத்து இன்னாலில் ரசூலுல்லாவுக்கு எப்படி. ரசூலுல்லா ராகத்தாக நிற்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? குல்லு முசீபத்துன், எல்லா முசீபத்தும் என்னிடமிருந்து அந்த செய்தியை கேட்ட பிறகு போய்விட்டது. என்னுடைய தூதர், என்னுடைய நபி உயிரோடு இருக்கிறார்களா? இது ஜஸீரத்துல் அரபுடைய ஈமான், இது மதீனாவுடைய ஈமான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் எழும்பினால் அந்த எலும்ப வரைக்கும் இவர் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார். அஹ்லு சுஃபா, ஒன்றுமே இல்லாதவர் எழும்பி வந்து, யா ரசூலல்லாஹ், வுது செய்வதற்கு தண்ணி. எவ்வளவு பாசம் பார்த்தீங்களா? சுப்ஹானல்லாஹ், எல்லா நேரம் உதவி செய்வார்கள். நடு ஜாமத்தில் ரசூலுல்லாஹ் எழும்பும் வரைக்கும் இருந்து தண்ணி, யா ரசூலல்லாஹ். எப்படிப்பட்ட ஹித்மத் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி நேசம் இருந்திருந்தால் அவருக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அஸ்லமி குலத்தை சேர்ந்தவர், மதீனாவை விட்டவர் போகவும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், செல்னி. சஹீஹுல் முஸ்லிம் செய்தியை பார்க்கலாம். கேளுங்கள் கஅப், என்ன வேணுமோ கேளுங்கள். என்ன கேட்கலாம்? யா ரசூலல்லாஹ், ஒரே ஒரு துண்டு புடவை, ஈச்சப்பழத்தை திண்டா மற்றது சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு வீடு இல்லை, எதையாவது கேட்கலாமா இல்லையா? என்ன கேட்டார்கள் தெரியுமா? அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னah. யா ரசூலல்லாஹ், சுவர்க்கத்தில் உங்களோட இப்படி இருக்கணும் யா ரசூலல்லாஹ், வேற எதுவும் வேண்டாம். அவ கைர ஜாலிக், வேற எதையாவது கேளப்பா, வேற எதையாவது கேளு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார் அவர்? அது மட்டும்தான் யா ரசூலல்லாஹ், அது மட்டும்தான். மூமின்களை இதை பார்த்தால் என்ன சொல்லுவார்கள்? பொழைக்க தெரியாதவர், வாழ தெரியாதவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யா ரசூலல்லாஹ், சுவர்க்கத்தில் உங்களோடு அது வாழ்க்கை யா ரசூலல்லாஹ். ஜன்னா, அந்த சுவர்க்கத்திலே நீரால் அந்த ஆறுகள் ஓடுகிற நேரம் அங்கே அமர்கலமாக உங்களோடு அமர்ந்து என்னுடைய ரப்பை பார்த்து கொண்டு நான் பேச வேண்டும் என்பது ஹவா என்றால், இது மூமினுடைய கல்பில் வாழ வேண்டிய வாழ்க்கை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தந்தருள் புரிவானாக.